மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்ல வந்து 2டே 2 தான் டைப். ஒண்ணு புல்லிஷ், இன்னொன்னு பேரிஷ். அந்த ஆர்டர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 டைப்ஸ் ஆஃப் மார்க்கிங் இருக்கு. 5 டைப்ஸ் ஆஃப் மார்க்கிங் மீன்ஸ் 5 டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? அதுல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, 2டே ஆர்டர் பிளாக் தான். ஒண்ணு ஆப்போசிட் கலர் கேண்டில். இன்னொன்னு 50% பாடி கேண்டில். வேற எந்த ஆர்டர் பிளாக்குமே தேவையில்ல. நீங்க இந்த 2 ஆர்டர் பிளாக் வந்து ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கனாலே, மத்த ஆர்டர் பிளாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கும். பட் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஆர்டர் பிளாக்க சூஸ் பண்றதே, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலும், 50% பாடி கேண்டிலும் தான் நீங்க ஃபோக்கஸ் ஜாஸ்தி குடுக்கணும். சரி. முதல்ல ஆப்போசிட் கலர் கேண்டில், நெக்ஸ்ட் வந்து 50% பாடி கேண்டில். இப்ப இது எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கலர் கேண்டில். ஓகே. ஏன்னா லாஸ்ட் பையிங் மொமெண்டத்துக்கு முன்னாடி உள்ள செல்லிங் கேண்டில் தான் ஆப்போசிட் கலர் கேண்டில். அதே மாரி செல் சைட் பார்க்குறீங்க அப்டின்னா, லாஸ்ட் செல்லிங் மூவ்க்கு முன்னாடி உள்ள பையிங் கேண்டில தான் ஆப்போசிட் கலர் கேண்டில்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஆர்டர் பிளாக்க எத மார்க் பண்ணுவீங்க? இத ஃபுல்லா மார்க் பண்ணுவீங்க. இந்த கேண்டில் மொத்தத்தையும் மார்க் பண்ணுவீங்க. இப்படி ஆர்டர் பிளாக் அப்டின்ட்டு. அதே மாரி இதுல இது ஃபுல்லாத்தையும் ஆர்டர் பிளாக்ன்னு மார்க் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அப்போ நீங்க மார்க் பண்ற ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கணும் அப்டின்னா, மொத ம் உங்களுக்கு ஆல்ரெடி இம்பேலன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கேப். அப்போ நீங்க இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் வரையறீங்க அப்டின்னா, அதுக்கு அடுத்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம். இப்போ இதுக்கு மேல இன்னொரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாரி. ஓகே. இந்த மாரி ஒரு கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு கேண்டில். இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட ஐ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐ பாயிண்ட்டுக்கும் அதே மாரி 1, 2, 3 இந்த 3 கேண்டிலோட லோக்கும் சென்டரா கேப் இருக்கு அப்டின்னா தான் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் வொர்க் ஆகும். இத நான் வந்து ப்ரீவியஸாவே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேப்ன்றது இருக்கும். இருந்தா மட்டும் தான் இது வொர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த கேப்ப தான் இம்பேலன்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாரி சேம் இதே தான். இந்த பக்கம் செல்லுக்கும் அதே மாரி தான். இந்த லாஸ்ட் மூவ். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கும், இந்த 3 கேண்டிலோட ஐக்கும் சென்டரா கேப் இருக்கு பார்த்தீங்களா? உள்ள இருக்கிற இந்த கேப். ஓகே. இத தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இம்பேலன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இதுக்கு பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆப்போசிட்ல ஆமா. ஒரு ஆர்டர் பிளாக்ல நீங்க வரையறீங்க பார்த்தீங்களா? இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த மாரி கேப் இருக்கணும். இருந்தா தான் இது வேலிட். இன்கேஸ் வந்து மார்க்கெட் இப்படி வந்து இங்க மிட்டிகேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கேப் இல்ல அப்படின்னா, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் மார்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி. ஓகே. அதே மாரி தான் செல்லுக்கும். இன்கேஸ் இப்படி போய் மிட்டிகேட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் ஆப்போசிட்ட நீங்க எடுக்க போறது கிடையாது. சரி. அதுவே 50% பாடி கேண்டிலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? சேம் இதே வந்து பார்த்தீங்கன்னா, 50%ஆ கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த மாரி இடத்துல மட்டும் தான் நீங்க 50% மார்க் பண்ணணும். இப்படி மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல போய் சென்டரா வந்து ஒரு 50% சேம் கலர்லயே 50% வந்திருந்தா எடுத்துக்க கூடாது. எப்படி சொல்றேன்னா ஆப்போசிட்ல 50% இருக்கணும். ஆப்போசிட் ஆ கலர்ல. குட். அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% இருக்கு. ம். இந்த மாரி இந்த இடத்துல 50% பாடி கேண்டில் இருக்கு அப்படின்னா, இத வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த மாரி 50% வந்தா கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த மாரி ஆப்போசிட் கலர்ல 50% வந்தா மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அதே மாரி செல் சைடுக்கும் அதே தான். செல் சைடு இப்ப நீங்க செல் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், இந்த இடத்துல இப்படி சின்னதா இருக்கு அப்படின்னா, இந்த 50% நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஆப்போசிட் கலரா இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி இடத்துல மட்டும் தான் இந்த 50% வொர்க் அவுட் ஆகும். மெயின்லி நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில தான். ஓகேங்களா? மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் தான். தொடர்ந்து இந்த கலர் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சுனாவே, எது? புல்லிஷ் கலர்ல இருந்துச்சுனாவே இந்த மாரி புல்லிஷ் கலராவே இருந்தா, அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணாதீங்க. வேண்டாம். மார்க் பண்ணாதீங்க.
இந்த இடத்துல போயிட்டு நான் இதை வந்து ஹிட்டன்னு இருக்கு, நான் ஹிட்டன்னு போய் மார்க் பண்ண போறேன். நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. ஆனா வந்து மார்க்கெட்ல நீங்க ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 50% ஆர் ஆப்போசிட் கலர் கேண்டிலா தான் இருக்கணும். 50% கூட ஆப்போசிட் கலரா தான் இருக்கணும். இருந்தாதான் அது மார்க்கெட்ல ஒர்க் அவுட்டே ஆகும். ஓகேங்களா? நீங்க ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்றது இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்ல ஒரு எஸ்எம்சி நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோனா என்னன்றத தெரிஞ்சிருந்தாதான் ஒரு ஆர்டர் பிளாக்கை கரெக்டான ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட்ல நீங்க மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி அது டிவி போகுமா இல்லையான்றத முதல்ல சொல்ல முடியும். அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோனா என்னன்றத தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் ஃப்ளோன்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து போகுது இல்லை, இந்த ரீடெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, மார்க்கெட் இப்படி மேலே போன மார்க்கெட்டு இப்படி கீழே வந்து இப்படி மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை தான் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை தான் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மார்க்கெட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ உள்ள ஆர்டர் பிளாக் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இதுக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இப்போ நீங்கள் போய் சென்டர் அங்கே இருக்கிறதோ ஆறு இதோ இந்த இடத்துல போய் இங்கே இருக்கிறதோ ஆறு இதோ இங்கே எங்கன்னா இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஆர்டர் ஃப்ளோக்குள்ளார இல்லை ஆர்டர் பிளாக் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் சென்டராக இருக்கிறதுல போய் மார்க் பண்ணும்போது ஒர்க் ஆகாமல் இல்லை, பட் அது சென்டராக இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் கலர் கேண்டில் இந்த இடத்துல ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கிடையாது. லாஸ்ட் அந்த மார்க்கெட் பை பக்கம் மூவ் பண்ணதே அந்த இடத்துல செல்லரும் பையரும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருந்த மாதிரி திடீர்னு அந்த இடத்துல செல்லர் உருவாகி கீழே வந்து மேலே கொண்டு போயிருக்கான். இப்போ அந்த ப்ரெஷர் வந்து அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல உருவாயிருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஆர்டர்ஸ் ஏதோ இருந்ததுனால தான் அது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திருப்பி வருது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக அந்த இடத்துல ரியாக்ஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கும் மார்க்கெட்டில். அதனால தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கும் 50% பாடி கேண்டிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னேன். இல்லை இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலும் 50% கேண்டிலும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொன்னனோ அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகோபி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மீன்ஸ் இப்போது 100%லாம் கிடையாது. இப்போ அது எவ்வளோ இப்போ 100% அப்படின்னா இது ஒரு 50% ஒரு 40% தான். பட் இதையும் வந்து நீ மார்க்கெட்டில் மார்க் பண்ணலாம். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஐயை வந்து ஸ்வீப் பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த ஐயை வந்து இப்படி விக்கு விட்டு கலெக்ட் பண்ணி கீழே வந்து பாடி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா இந்த விக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்காக நீங்கள் மார்க் பண்ணலாம். இந்த விக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணலாம். பட் இதெல்லாம் விட இந்த 50% இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில்லாம் விட இது வந்து லோ ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை. பட் ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கோ 50% பாடி கேண்டிலுக்கோ. பட் அந்த இடத்துல வந்து என்ட்ரி மிஸ் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இந்த விக்கை எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? அதனால் இந்த விக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு விக்கோபி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இப்படி இருக்குது மார்க்கெட் வந்து இதோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் ஆகி இந்த விக்கு கிட்ட இந்த மாதிரி சின்னதாக மைன்யூட்டாக ஒரு விக்கு விட்டுருக்கா பார்த்தீங்களா, இந்த மைன்யூட் விக்கு இந்த மாதிரி விக்கு அந்த இடத்துல விட்டுட்டானாலே அப்போ அந்த விகோபி வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த விகோபின்னு இங்கே இருக்குல்ல இது வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் விகோபிக்கு 2 ரூல் தான் இருக்குது. ஒன்று இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஐயை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும். நான் செல் சைடுக்கு சொல்கிறேன். ஐயை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் அப்படின்னா அடுத்த கேண்டில் இப்படி கீழே இப்படியே போயிடணும். இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே போயிடணும் அவன். அது இல்லாமல் இப்படி மேலே வந்து இந்த விக்கை வந்து இப்படி மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா இதை போய் நீங்கள் விக் ஓபின்லாம் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பட் இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலனாலுமே இந்த 50% பாடி கேண்டிலுக்கும் ஆப்போசிட் கேண்டிலுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை பொறுத்தவரையிலையும் இந்த ஆர்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவுக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுங்கள். அதுக்கு வெளில இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகவே கொடுங்க.
இப்போ இதுக்கு 100% கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 50% ஆர் 40% கொடுத்தா போதும் இந்த சென்டராக இருக்க ஆர்டர் பிளாக்ஸ்லாம். ஆனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆர்டர் ஃப்ளோக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக் தான் ஒர்க் அவுட் ஆகும். பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளில இருக்கிற ஆர்டர் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆர்டர் ஃப்ளோக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக்கை வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணுறது 50% பாடி கேண்டிலும் ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை ப்ரோ. விக்கு வந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓகே, இது ஒரு லோ ஹை லோ ஐ, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஐன்றது ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு, கரெக்டுங்களா? அப்போது இதில் இந்த லோ பாயிண்ட்டுக்கும் இந்த ஹை பாயிண்ட்டு, லோ பாயிண்ட்டு இந்த ஹை பாயிண்ட்டு, இதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸில் என்ன சொல்கிறோம், ரேஞ்ச் ஐ ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஐ அண்ட் ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் லோ ரேஞ்ச் ஐ, ரேஞ்ச் லோ ரேஞ்ச் ஐ, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போது மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் லோவும் இந்த ரேஞ்ச் ஐக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போது மார்க்கெட்டில் இந்த இடம் எடுத்துக்குங்க, இந்த ரேஞ்ச் லோவிலேருந்து இந்த ஐக்குள்ளார உள்ள ஒரே ஆர்டர் பிளாக்கு இந்த இதில் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டலுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டலுக்கு இம்பேலன்ஸ் இல்லை, அந்த கேப்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல இல்லை. நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெரியும். இந்த இடம் எடுத்துக்கங்க, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டலுக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இல்லை, ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கேண்டில் அடுத்த ப்ளூ, தேர்ட் அது. அப்போ இந்த ஆப்போசிட் கலருடைய ஹைக்கும் அதுக்கு அடுத்த கேண்டலுடைய லோகோ சென்டராக கேப் இல்லை, ஏன்னா வந்து இது மிட்டிகேட் ஆகி தான் போயிருக்கு. இந்த இடத்துல இது மிட்டிகேட் ஆகிருக்கு, வேணா நல்லா ஜூம் பண்ணுற பாருங்க, மிட்டிகேட் ஆயிருக்கு. அப்போ இது ஆப்போசிட் கலர் கிடையாது. அப்போ அடுத்தது உள்ளது இந்த விக்கு மட்டும்தான் இருக்கு மார்க்கெட்ல, அடுத்தது இந்த விக்கு மட்டும்தான். அப்போ நான் இந்த விக் ஓபியை மார்க் பண்றேன். அடுத்தது இந்த ரேஞ்ச் லோக்கும் இந்த ரேஞ்ச் ஐக்கும் உள்ள ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக் எது, இதுங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் எது கொடுக்கணும், ஆப்போசிட் கலர் கேண்டில் கொடுக்கணும். அப்போ இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில், பட் அது வந்து இங்கே மிட்டிகேட் ஆயிடுச்சு, இந்த ஆப்போசிட் இங்கே மிட்டிகேட் ஆயிடுச்சு, இந்த இடம் அந்த இம்பேலன்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஒரு ஓபி மட்டும்தான், வேற எதனா இருக்கா? அப்புறம் இந்த பிக் ஓபி. பட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான் கொடுப்போம், அதனால இது மட்டும் மார்க் பண்ணிக்கங்க போதும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிக் ஓபி மார்க் பண்ணுங்க. இது வந்து நம்ம டச் பண்ணாதான் நம்ம ஆர்டர். ஆமாம், லைவ் மார்க்கெட் அது. ஆமாம், இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு சரி, இந்த லோக்கும் இந்த ஐக்கும் உள்ள ஆர்டர் பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லோக்கும் இந்த ஐக்கும் உள்ள ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இன்னும் இந்த ஆப்போசிட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ரேட் இங்கே வருதுன்னா இம்பேக்ட் இருக்கும். இப்போ இந்த லோக்கும் இந்த ஐக்கும் நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த லோக்கு இந்த ஐக்கு இதான் லோ, இதுதான் ஐ, ஓகேங்களா? இதுக்கும் நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும்னா எனக்கு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கு, இதுங்களா, இதுதான். இவ்வளோ பெரிய கேண்டில் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கே கிடையாது. நீங்கள் விக்கோபியாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா கூட ஆப்போசிட் கலர் கேண்டில் ஒரு, இப்போ இதை நீங்கள் விக்கோபியாக இதை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகே. வேறு எதனா ஆர்டர் பிளாக்னு ஒன்று இருக்கா? வேறு எதுவும் ஆர்டர் பிளாக்னு கிடையாது. இந்த ரேஞ்சிலோ இந்த ரேஞ்ச் ஐக்கு இதுக்கு உள்ளார உள்ள ஒரே ஆர்டர் பிளாக் இந்த விக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த விக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிட்டிகேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த விக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வராது ஆர்டர் பிளாக்கா, கரெக்டுங்களா? ஏன்னா நான் விக்கு வந்து தெளிவாக சொன்னல, ஒரு ஸ்வீப் பிஃபோர் கேண்டலுடைய லோவையோ ஐயோ கலெக்ட் பண்ணியிருக்கணும். கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கை வந்து இங்கே தொட்டிருக்க கூடாது, அடுத்த கேண்டில் வந்து இந்த விக்கை தொட்டுட்டு மேலே போயிருக்க கூடாது. அந்த இடத்துல கீழே இங்கே காமிச்சல, தோ இந்த மாதிரி அடுத்த கேண்டில் இங்கே தொட்டுட்டு கீழே வந்திருக்க கூடாதுன்ட்டு, அந்த மாதிரி இது அப் ட்ரெண்டு. அப்போ இந்த அப் ட்ரெண்டுக்கு தொட்டுட்டு மேலே போயிருக்க கூடாது, இந்த விக்கை இங்கே தொட்டுட்டு மேலே போயிருக்க கூடாது.
ஆமா. அப்போ இதுவும் வராது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? கீழ வந்துச்சு அப்படின்னா, இந்த 50% பாடி கேண்டில்ல மார்க்கெட் இப்படி தொட்டு மேல போலாம். புரியுதுங்களா? ஆர்டர் பிளாக்க இப்படி தான் சூஸ் பண்ணணும். அதே மாரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கும் 50% தான் குடுக்கணும். அந்த 50% மார்க் பண்றதே கூட ஆப்போசிட் கலர் கேண்டிலா இருக்கணும். ஓகேங்களா? விக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இல்லாத பட்சத்தில விக்க சூஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா வேண்டாம். மொத்தமாவே இந்த 3 டைப் பார்த்தா போதும். நீங்க ஹிட்டனோ ஆரு மத்த கேண்டில்ஸ் தான் தேவைப்படாது உங்களுக்கு. இதுவே அதிகம். இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க சார்? கீழ வைக்கிறோம் இதுல தான். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம்னா, இங்க எஸ்எல் வைக்க போறோம். அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்றதுக்கான ரூல். வேற எதுவும் இல்ல இப்ப ப்ரோ. எல்லாத்துலயுமே இப்ப எல்லா மார்க்கெட்லயும் ஒரே இதுதான் ரூல் தான். ம். நீங்க இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், கிரிப்டோ ஆகட்டும், ஃபாரெக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே சேம் தான். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்டர் பிளாக்க இப்படி தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, விக் ஓபிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஆப்போசிட் 50% தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தான் விக். ஓகேங்களா? இது ஹீரோஸ்டி சார்ட் இருக்கு. இதான் எக்ஸாம்பிள் இப்படி தான் நீங்க மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹைய கன்ஃபார்ம் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதான் லோ, இதுதான் ஹைன்னு போட்டீங்க. இதுக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக்க சூஸ் பண்ணீங்க. லோ, ஹை இதுக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக். லோ, ஹை இதுக்குள்ளார உள்ள ஆர்டர் பிளாக். இப்ப மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு கிடையாதனால, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்து மேல போக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓகேங்களா? சரி வரலனாலயும் இப்ப இல்ல. கண்டிப்பா வரும். ம். கண்டிப்பா இந்த ஓபி வந்து என்ட்ரி எடுத்து மேல போகும். ம். வாய்ப்பு ஜாஸ்தி. ம்.